ஹாய், இன்னைக்கான கோடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் லிஸ்ட். அப்படியே நான் வந்துட்டு கம்ப்யூட்டர் சுத்தல. வாங்க கோடிங்குள்ளே போகலாம். ஸோ வாங்க கோடிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கோடிங் எடுக்கிறேன். என்ன கோடிங் இன்னைக்கு? பார்ட்டிஷன் லிஸ்ட்டில் நிமிஷம். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ இதாங்க கொஷின். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிம்பிளாக x=3ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வேல்யூவோடைய லெஸ் தென் வேல்யூஸ் எல்லாம் இதுக்கு ஃப்ரண்ட்டில் போடணும், கிரேட்டர் தென் வேல்யூஸ் எல்லாம் இதுக்கு பின்னாடி போடணும். லைக் அந்த இமேஜில் ஷோ பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்துட்டு 1 4 3 2 5 2ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அதை வந்து எப்படி பண்ண போகிறோன்றது தான் எங்கள் கான்செப்ட்டு. ஸோ வித்தவுட் கெட்டிங் எனி டிலேஸ் வாங்க கோடிங்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்துடுங்க. ஸோ இங்கே வந்துட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற சில கோடெல்லாம், ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு கீழே என்ட்ரு ஆச்சிங்கன்னா கீழே வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2 டம்மினோட இனிஷியலைஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறமா 2 பாயிண்டர் இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் இது, சரிங்களா? அது முடிச்சிட்டு அப்புறமா அந்த ஒரிஜினல் லிஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ட்ராவல்ஸ் பண்ணிட்ட அப்புறமா தான் இப்போ தான் கண்டிஷனு. ஸோ இப்போ 3 விட லெஸ் தானாக இருந்தால் அதை வந்து நான் பிஃபோர் லிஸ்ட்டில் போடணும். இதே கிரேட்டர் ஆச்சுன்னா நான் வந்து ஆஃப்டர் லிஸ்ட்டில் போடணும், சரிங்களா? சப்போஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இதை வந்து நான் மெர்ஜ் பண்ணிட்டு இதை வந்து நான் பார்ட்டிஷன் லிஸ்ட்டாக வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அவ்வளோதான் அந்த கான்செப்டே. ஸோ இந்த கோடை வந்து சப்மிட் பண்ண போகிறோம், சரிங்களா? இதை தான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணிடுறேங்க. இப்போ ரன் பண்ணால் ஐயோ லாகினே பண்ணலையா? இருங்க, லாகின் பண்ணுற ஒரு நிமிஷம். ஆனால் இதில் ஒரு நல்லது இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எத்தனை வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள ஃபுல் விண்டோ க்ளோஸ் ஆகிட்டாலுமே இதில் சேவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம போட்டு வச்ச கோடு எதுவுமே மிஸ் ஆகாது, அதால் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ ரன் பண்ணுறேன். யாரா கொய்யாரு என்ன தப்பு பண்ணு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ பார்க்கலாமா? இப்பயுமா ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் போய் புது கோடு போடுறேன். ஒரு நிமிஷம். எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரில, ரெஃபரன்ஸ் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இன்னும் எல்லாமே கரெக்டாக தானே போட்டேன், எப்படி மிஸ் ஆச்சு? 2 டம்மினோட இனிஷியலைஸ் பண்ணேன், பாயிண்டர் இனிஷியலைஸ் பண்ணுறேன், அப்புறம் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு இதுவும் பண்ணுறேன். பண்ணாலே வரணும், எப்படி ராங் ஆன்சர் ஆகும் ஐயா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிங்கன்னா இந்த மாதிரி டேரெக்டாக போய் சொல்யூஷன்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி குழம்பின்னு இருக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற அப்ரோச்சே பார்ப்போம். ஏங்க நான் போட்டதை தாங்க போட்டுறாங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு 2 டம்மினோட இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன், அப்புறம் பாயிண்ட் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன், அப்புறம் அந்த ஒரிஜினல் லிஸ்ட் வந்து ட்ராவல்ஸ் பண்ணிடுறேன். எல்லாமே சேம் ஆகுது, எங்கே மிஸ் ஆச்சுன்னு புரியல, ஏன் ராங் ஆன்சர்னு வருது. ஸோ இந்த மாதிரி காண்டம் அவங்க கோட் போடுறப்போ நான் வந்து டேரெக்டாக வந்து கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதால உங்களுக்கு அப்படியே ஈஸியாக போயிடும். பட் ஆனால் இவ்வளோ கஷ்டம் இருக்குது நிஜமா. ஸோ இந்த கோடை வச்சு எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறேன், எல்லாமே சேம் ஆகுது. என்னடா மிஸ்டேக் வரும்? சரி இருங்க, நான் போயிட்டு இது ஒரு டீப்பாக பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஐயால வெறியாகுதுங்க நிஜமா. ஸோ இதாங்க கோடு. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு இந்த கோடு தான், இதை வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கோடு தான், ஒரு சின்ன ஒரு எரர் தான் ஆயிருக்கு, மோஸ்ட்டாக சிமிலர் தான். 100% வந்துச்சுங்க, அவ்வளோதாங்க. ஸோ அவள் தாங்க கான்செப்ட். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப், ஃபாலோலாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த வீடியோ டாடா.